இருக்கட்டும். அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. ஒரு ஆள் மேய்க்கணும் எத்தனை ஆடுங்க மேய்க்கலாங்க? ஒரு ஆள் மேய்க்கணுன்னாக்கா ஒரு 30 ஆடு மேய்க்கலாம், ஒரு ஆறுங்க. ஒரு ஆரமாக ஒரு 30 ஆடு குட்டி போடுற செனை ஆடுங்களா? சரி, எல்லாமே செனை ஆடுங்க. அப்போ ஆடு வாங்கி மேய்க்கணுங்கிறவங்களுக்கு இங்கே ஆடு வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கலாங்க. வந்து நம்ம கரூரில் போய் வாங்கிட்டு வரோமா இல்லை நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறோம்? இங்கேருந்து கொண்டு போகிறது கரூருங்க. கரூர் கொண்டு போய் நம்ம விற்றுட்டு வருதுங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துவிட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மேய்ப்போம். 6 மணி வரைக்கும் மேய்க்கிறீங்க. வியாபாரத்துக்கா இல்லை நம்மளே வாங்கி மாற்றுறது? ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். இருக்கட்டும். அது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. நாம் எப்படி இருக்கு, நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க இதில். சொல்லுங்கள் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முத்துங்க. முத்து. சரிங்க ஐயா. சரிங்க, சொல்லுங்க ஐயா. நம்ம எத்தனை வருஷமாக நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேங்க? ஐயா நாங்கள் வந்து ஒரு 7 வயசு பையன்லேருந்தே ஆடு மேய்ச்சிட்டு. 7 வயசு பையன்லேருந்து? 7 வயசுலேருந்தே ஆடு. ஓப்பா. இப்போ வயசு என்னங்க? இதுக்கு 60 வயசு. 60. அப்போ 53 வருஷமும் மேய்க்கிறீங்க. சரி சரி ஐயா. இப்போ வந்து செம்மறி ஆடு மட்டும் மேய்க்கிறீங்களா? செம்மறி ஆடு மட்டும் தான். செம்மறி ஆடு மட்டும் மேய்க்கிறீங்க. இப்போ வியாபாரத்துக்கா இல்லை நம்மளே வாங்கி மாற்றுறதுங்க? அதாவது இந்த நம்ம ஒரு சந்தையில் வாங்கி 2-3 சந்தையில் பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்த சந்தையில் நம்ம எங்கே வியாபாரம் இதை வாங்கிங்க. நம்ம ஏரியா சைடெலாம் அதிகம் மேய்க்கிறதில்ல. சரிங்க, கரெக்டு தாங்க. அதிகமாக வந்துங்க கரூர் சைடு தாங்க அதிகமாக. கரூருங்க, கரூர். சரிங்க, கரூர் சைடு தான். இப்போ வந்து இப்போ குட்டி இருந்த ஆடுங்கள்லாம் வாங்குறது எந்த சந்தையில் வாங்கி? லோக்கல்லே வாங்கிக்குவீங்க? நம்ம இங்கே சின்ன திருப்பதி, முத்தநாயக்கம்பட்டி, ரொம்ப லாங் வரைக்கும் போவாங்க. ரொம்ப லாங். எவ்வளோ தூரம் போவீங்க? எங்கே போவீங்கப்பா? கந்தளை சந்தைங்க, கந்தளி சந்தை, பொம்மடி இந்த சைடு போவோம். சரிங்க, அங்கே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொண்டு போய் கரூரில் சைடில் விற்றுட்டு வருதுங்க. இப்போ வாரம் போவீங்களா இல்லை? வாரம் போவோம். வெள்ளிக்கிழமை கண்டா கரூர் இருக்குங்க. அப்போ நேற்று போயிட்டு வந்திருப்பீங்க? நேற்று போயிட்டு வந்தேங்க. இது அப்போ இந்த ஆட்டை நேற்று கொண்டு போயிருந்தீங்களா? கொண்டு போயிருந்தேன். நேற்று கொண்டு போயிருந்தீங்க. சரி, அப்போ எத்தனை ஆடு எத்தனை நாள் ஆடு கொண்டு போவீங்க ஒரு சந்தைக்கு? ஒரு சந்தைக்கு 50 ஆடு வராது. 50 ஆடு 60 ஆடு கொண்டு போவீங்க. அதுக்கு வந்து வண்டி வாடகையெல்லாம் நம்மளுது தாங்க. கொண்டு போய் விற்றுட்டு அதில் மீதி விற்காத நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து மேய்ச்சிட்டு மறுபடியும் அடுத்த சந்தைக்கு அதே சந்தைக்கு அதே சந்தைக்கு தான் அடுத்த சந்தைக்கு அதே சந்தைக்கு அடுத்த வாரம் போகிறீங்க. சரி, அதில் இப்போ போயிட்டு வரத்துக்கு இந்த வண்டிக்கு பெட்ரோல் அதெல்லாம் வாடகை நாம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஒருத்தரே தனியாக போகிறீங்கன்னா இல்லை கூட சேர்ந்து யாரும் வருவாங்க? நாங்கள் 2 பேரும் பார்ட்னராக வர மாட்டோம். அவருங்களா? இல்லைங்க, வெளியில் இருக்க. சரிங்க. சரி, 2 பேரும் பார்ட்னராக வர மாட்டோங்க. சரிங்க, சேர்ந்து கொண்டு போகிறீங்க. சரிங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன, இப்போ போயிட்டு வரும்போது இது குட்டிக்கு வந்து ஏதாச்சும் வண்டியில் அடிப்படும் அது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அடிப்படாது அடிப்படுற மாதிரி கொண்டு போக மாட்டேங்க, பாதுகாப்பாக தான் கொண்டு போவீங்க. சரி, இதுக்கு இங்கே வச்சுட்டு என்ன தீவனம் எது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா அந்த வெயிட் குறையக்கூடாது இல்லைங்களா? இந்த வாரம் சந்தைக்கு போய்ட்டு அடுத்த வாரம் சந்தைக்கு இதோட ஊக்கமாக தான் இருக்கணும். நல்லா மேய்க்கிறதோட சரிங்க. மேய்ச்சி தண்ணி கட்டணும். அதுக்கு போச்சாமாவு கலப்பு தீவனம். சரிங்க, கலப்பு தீவனம் இதெல்லாம் போடணுங்க. சரி, எவ்வளோ நேரம் மேய்க்கணுங்க? காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துவிட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மேய்ப்போம். 6 மணி வரைக்கும் மேய்க்கிறீங்க. அப்போ ஃபுல் டே முழு நேரமாக மேய்க்கிறீங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் மேய்க்கிறாங்க இல்லைங்களா? இல்லை, நம்ம தான் அப்படி. அதுதான் கேட்குறேன். 10 மணிக்கு ஆடு விட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வைங்க. அப்போ தண்ணி எது மாதிரி வைக்கிறீங்க? தண்ணி புண்ணாக்கு அது மாதிரி? புண்ணாக்கு தண்ணிலாம் அதிகமாக காட்ட மாட்டேங்க. தான் கலப்பு தீவனம் மட்டும் வச்சுக்கிறீங்க. கலந்து போட்டு அப்படியே தண்ணி காட்டுறோம். சரிங்க. இப்போ வந்து எத்தனை உருப்படி நம்மகிட்ட இருக்குதுங்க? இப்போ ஒரு 25 இருக்குது. இப்போ ஒரு 25 இருக்குதுங்க. நம்ம எத்தனை மேய்க்கலாம்? ஒரு ஆள் மேய்க்கணும் எத்தனை ஆடுங்க மேய்க்கலாங்க? ஒரு ஆள் மேய்க்கணுன்னாக்கா ஒரு 30 ஆடு மேய்க்கலாம், ஒரு ஆறுங்க. ஒரு ஆரமாக ஒரு 30 ஆடு. அது வந்து பக்கத்து காட்டில் வெள்ளாமல் இருந்தாலும் மேய்க்கலாம். 30 ஆடு மேய்க்கலாங்க. லாபம் ஆட்டில் வந்து செம்மறி ஆட்டில் லாபம் இருக்குங்களா? லாபம் இருக்குங்களா? வாங்கி மேய்ச்சி குட்டி போட்டு அந்த குட்டி எடுத்து விற்கிற வரைக்கும் மேய்க்கணும். குட்டி வாங்கினது அப்பப்போ விற்றாங்களா? லாபம் கிடையாது. சரிங்க. மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் லாபம். நான் மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? மேய்ச்சிட்டு இருக்கணும். அது குட்டி போட்டு விற்கணும். அந்த சினையாட்டில் வாங்கி நம்ம விற்கணுங்க. எப்படி வேணாலும் சரிங்க. இப்படி வாங்கிட்டாக்கா வாங்கி திருப்பி அதை வந்து நாம் வச்சுருந்து குட்டி போட்டுக்கிட்டு திருப்பி அந்த குட்டியும் எடுத்து விற்று. சரிங்க ஐயா, அதில் காசு. சரிங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆடு வந்து செம்மறி ஆடாக இருக்குங்களா இல்லை எல்லாம் மறுக்கீங்களா இல்லை கிடையாங்களா? ஆடு தாங்க, எல்லாமே ஆடுங்க. எல்லாம் ஓகே. குட்டி போடுற செனை ஆடுங்களா? எல்லாமே செனை ஆடுங்க. அப்போ ஆடு வாங்கி மேய்க்கணுங்கிறவங்களுக்கு இங்கே ஆடு வாங்கிக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம ஊர் வந்து இங்கே பொதியம்பட்டி மேய்ச்சேரிங்க. சரிங்க, உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றேங்க. தேவைப்படுறவங்களுக்கு இங்கே வந்து வாங்கிக்கிட்டுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுங்க. இங்கே நம்ம ஊரில் சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, கரூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரிங்க. உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றேங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரிங்க.
அப்போ ஃபுல் டே நான் முழு நேரமாக மேய்க்கிறீங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த காலையில் 2 மணி நேரம் சாயங்காலம் 2 மணி நேரம் மேய்க்கிறாங்க இல்லைங்களா? இல்லை நம்ம தான் அப்படி. அதுதான் கேட்குறேன். 10 மணிக்கு ஆடு விட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆடு. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வைங்க. அப்போ தண்ணி எது மாதிரி வைக்கிறீங்க? தண்ணி புண்ணாக்கு அது மாதிரி? புண்ணாக்கு தண்ணிலாம் அதிகமாக காட்ட மாட்டேங்க. தான் கலப்பு தேவனம் மட்டும் வச்சுக்கிறீங்க. கலந்து போட்டு அப்படியே தண்ணி காட்டுறோம். சரிங்க. இப்போ வந்து எத்தனை உருப்படி நம்மகிட்ட இருக்குதுங்க? இப்போ ஒரு 25 இருக்குது. இப்போ ஒரு 25 இருக்குதுங்க. நம்ம எத்தனை மேய்க்கலாம்? ஒரு ஆள் மேய்க்கணும் எத்தனை ஆடுங்க மேய்க்கலாங்க? ஒரு ஆள் மேய்க்கணுன்னாக்கா ஒரு 30 ஆடு மேய்க்கலாம். ஒரு ஆரங்க ஒரு ஆரமாக ஒரு 30 ஆடு. அது வந்து பக்கத்து காட்டில் வெள்ளாமல் இல்லாமல் இருந்தாலும் மேய்க்கலாம். 30 ஆடு மேய்க்கலாங்க. லாபம் ஆட்டில் வந்து செம்மறி ஆட்டில் லாபம் இருக்குங்களா? லாபம் இருக்குங்களா? வாங்கி மேய்ச்சி குட்டி போட்டு அந்த குட்டி எடுத்து விற்கிற வரைக்கும் மேய்க்கணும். குட்டி வாங்கணும் அப்பப்போ விற்றாங்களா? லாபம் கிடையாது. சரிங்க. மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் லாபம். நான் மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? மேய்ச்சிட்டு இருக்கணும். அது குட்டி போட்டு விற்கணும். அந்த சினையாட்டில் வாங்கி நம்ம விற்கணுங்க. எப்படி வேணாலும் சரிங்க. இப்படி வாங்கிட்டாக்கா வாங்கி திருப்பி அதை வந்து நாம் வச்சுருந்து குட்டி போட்டுக்கிட்டு திருப்பி அந்த குட்டியும் எடுத்து விற்று. சரிங்க ஐயா. அதில் காசு. சரிங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆடு வந்து செம்மறி ஆடாக இருக்குங்களா இல்லை எல்லாம் மறுக்குங்களா இல்லை கிடையாங்களா? ஆடு தாங்க. எல்லாமே ஆடுங்க. எல்லாம் ஓகே. குட்டி போடுற ஆடுங்க. எல்லாம் குட்டி போடுற செனை ஆடுங்களா? எல்லாமே செனை ஆடுங்க. அப்போ ஆடு வாங்கி மேய்க்கணுங்கிறவங்களுக்கு இங்கே ஆடு வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம ஊர் வந்து இங்கே பொதியம்பட்டி மேய்ச்சேரிங்க. சரிங்க. உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றேங்க. தேவைப்படுறவங்களுக்கு இங்கே வந்து வாங்கிக்கிட்டுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுங்க. இங்கே நம்ம ஊரில் சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, கரூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரிங்க. உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றேங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்க.